அன்பான நேயர்களே, இடைவேளைக்கு முன்பாக அதிக தூக்கம் எதனால் வருகின்றது, அந்த அதிக தூக்கத்தை குறைப்பதற்கு நம் பாரம்பரிய மருத்துவத்தின் மூலம் எந்தெந்த பொருட்களை கொண்டு மருந்து தயார் செய்து அந்த அதிக தூக்கத்தை குறைத்து கொள்ள முடியும் என்பதை பற்றி பார்த்தோம். இப்பொழுது இந்த மருந்து தயார் செய்யும் விதத்தை பார்க்கலாம். முதலில் இந்த மருந்து தயார் செய்வதற்கு நாம் எடுத்து வைத்துள்ள பொருட்களின் அளவுகளை பார்க்கலாம். நத்தச்சுரி விதை 1/4 தேக்கரண்டி, சுக்கு ஒரு சிறிய துண்டு, லவங்கம் 2, திப்பிலி 5, எலுமிச்சை சாறு 2 தேக்கரண்டி, தேவையான அளவிற்கு பனைவெல்லம். நத்தச்சுரி விதை, சுக்கு, லவங்கம், திப்பிலி இந்த பொருட்களை 1-2ஆக இடித்து வைத்துக் கொள்ளவும். இந்த மருந்து தயார் செய்வதற்கு முதலில் 200 மில்லி தண்ணீரை ஒரு பாத்திரத்தில் எடுத்து லேசாக சூடேற்றவும். தண்ணீர் லேசாக சூடேறும் சமயத்தில் நாம் தூள் செய்து வைத்துள்ள பொருட்களை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கவும். இப்பொழுது தேவையான அளவிற்கு பனைவெல்லம் சேர்க்கவும். இந்த தேநீர் தயாராகிவிட்டது. இப்பொழுது வடிகட்டி எடுத்துக்கொள்ளவும். இப்பொழுது 2 தேக்கரண்டி எலுமிச்சை சாறு சேர்க்கவும். நம் வீட்டில் இருக்கக்கூடிய செல்ல குழந்தைகளாக இருந்தாலும் சரி, பெரியவர்களாக இருந்தாலும் சரி, ஏதோ மன அழுத்தத்தின் காரணமாகவோ அல்லது உடலில் ஏற்பட்டுள்ள ஹார்மோன் சுரப்பு காரணமாகவும் அதிகமாக தூங்கிக் கொண்டிருப்பார்கள். அந்த அளவுக்கு அதிகமான தூக்கத்தை குறைப்பதற்கு இந்த மருந்து அதிக அளவில் பயன்படக்கூடியது. அன்பான நேயர்களே, அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய பொருள் தண்ணீர் விட்டான் கிழங்கு பொடி. தண்ணீர் விட்டான் கிழங்கில் அதிக அளவு மருத்துவ சத்துக்கள் அடங்கியுள்ளன. தண்ணீர் விட்டான் கிழங்கை பச்சையாக எடுத்து நன்றாக சுத்தம் செய்துவிட்டு அதை இடித்து சாறு எடுத்துக்கொள்ள வேண்டும். தண்ணீர் விட்டான் கிழங்கு சாறு ஒரு தேக்கரண்டி, தேவையான அளவு நாட்டு சர்க்கரை சேர்த்து சாப்பிட்டு கொண்டு வரும்போது உடலுக்கு தேவையான நீர் சத்து கிடைக்கும். உடல் அசதி, சோம்பல் போன்ற பல பாதிப்புகளை சரி செய்யும். சர்க்கரை நோயாளிகளுக்கு இருக்கக்கூடிய அந்த இரத்தத்தில் அதிகப்படியாக உள்ள சர்க்கரை நோயை போக்கக்கூடிய தன்மை தண்ணீர் விட்டான் கிழங்கிற்கு உண்டு. தண்ணீர் விட்டான் கிழங்கு சாறை எடுத்து சிறிதளவு மிளகு, சீரகம் சேர்த்து தினமும் காலையில் 25 மில்லி வீதம் குடித்து வரும்பொழுது சர்க்கரை நோய் கட்டுப்படும். அதோடு சர்க்கரை நோயாளிகளுக்கு அடிக்கடி சிறுநீர் கழிக்கக்கூடிய நிலை ஏற்படும். அந்த அடிக்கடி சிறுநீர் கழிக்கக்கூடிய நிலையும் போக்கக்கூடிய தன்மை தண்ணீர் விட்டான் கிழங்கு சாருக்கு உண்டு. தண்ணீர் விட்டான் கிழங்கை எடுத்து வெயிலில் உலர்த்தி நன்றாக காய வைத்து நாட்டு பசும்பாலில் வேக வைத்து சுத்தி செய்து சூரணம் செய்து வைத்து கொண்டு அந்த சூரணத்தை தினமும் காலையில் 1/4 தேக்கரண்டி அளவு தேனில் குழைத்து சாப்பிட்டு விட்டு நாட்டு பசும்பால் சாப்பிட்டு கொண்டு வரும்போது உடல் பலம் பெறும். ஆன்ம சக்தி குறைவாக இருக்கும்போது தண்ணீர் விட்டான் கிழங்கு சூரணம், அமுக்கரா சூரணம், நிலப்பனங் கிழங்கு சூரணம் இவற்றை சமநடையாக எடுத்துக்கொண்டு இவற்றிலிருந்து 1/4 தேக்கரண்டி அளவிற்கு தினமும் காலையில் நாட்டு பசும்பாலில் கலக்கி சாப்பிடும்போது
உடலுக்கு தேவையான ஆன்ம சக்தி கிடைக்கும். உயிரணுக்களின் எண்ணிக்கையை அதிகப்படுத்தக்கூடிய ஆற்றல் இந்த தண்ணீர் விட்டான் கிழங்கு பொடிக்கு உண்டு. தண்ணீர் விட்டான் கிழங்கு பொடியில் உள்ள சத்துக்களானது உடலுக்கு தேவையான நீர்ச்சத்தை கொடுக்கக்கூடிய தன்மை உண்டு. நம் உடலுக்கு நீர்ச்சத்து பற்றாக்குறை ஏற்படும் பொழுதுதான் உடல் அசதி, சோம்பல் போன்ற பல பாதிப்புகள் வருகின்றன. இந்த நீர் இழப்பை போக்குவதற்கும் உடலுக்கு தேவையான நீர்ச்சத்தை கொடுப்பதற்கும் தண்ணீர் விட்டான் கிழங்கு பொடி அதிக அளவில் பயன்படுவதால் நாம் தண்ணீர் விட்டான் கிழங்கு பொடியையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய பொருள் புளியங்கொட்டை. நாம் புளிய மரத்தில் உள்ள அனைத்து பாகங்களுமே அதிக மருத்துவ பண்புகளை கொண்டுள்ளது என்று ஏற்கனவே பார்த்துள்ளோம். புளியம் பழத்தில் உள்ள சதைகளை மட்டும் நாம் பயன்படுத்தி கொண்டு புளியங்கொட்டையை தூக்கி எறிந்து விடுவோம். புளியங்கொட்டை தோலானது அதிக மருத்துவ குணங்களை கொண்டுள்ளது. புளியங்கொட்டையை நன்றாக வறுத்து அந்த மேலே உள்ள அந்த தோலை எடுத்து சூரணம் செய்து வைத்துக்கொண்டு தினமும் காலையில் கால் தேக்கரண்டி அளவு தேனில் குழைத்து சாப்பிட்டு கொண்டு வரும்போது தோலில் ஏற்பட்டுள்ள பல பாதிப்புகளை சரி செய்யக்கூடியது. அது மட்டுமல்லாமல் இரத்த பேதி, சீதபேதி போன்ற பல பாதிப்புகள் இருக்கும்போது புளியங்கொட்டை தோல் பொடியை கால் தேக்கரண்டி மோரில் கலக்கி சாப்பிடும் பொழுது அந்த இரத்த பேதி, சீதபேதியை போக்கக்கூடிய தன்மை உண்டு. மூளைச்சூடு அதிகமாக இருக்கும்போது இந்த புளியங்கொட்டை பொடியை வெண்ணெயில் குழைத்து சாப்பிடும்போது மூல நோயை போக்கக்கூடிய தன்மை உண்டு. தோல் பகுதியில் ஏற்பட்டுள்ள பாதிப்பையும் சரி செய்யக்கூடியது. ஆசன வாயில் எரிச்சல் இருந்தால் புளியங்கொட்டை பொடியை தேங்காய் எண்ணெயில் குழைத்து தடவி வரும்போது ஆசன வாயில் ஏற்பட்டுள்ள நமைச்சல், அரிப்பு போன்ற பல பாதிப்புகளை சரி செய்யக்கூடியது. புளியங்கொட்டையில் உள்ள அதாவது அந்த தோலை நீக்கிய பிறகு உள்ளே இருக்கக்கூடிய அந்த பருப்பானது வெள்ளை நிறத்தில் இருக்கும். அந்த பருப்பை எடுத்து தண்ணீரில் நன்றாக கொதிக்க வைத்து அடுத்த நாள் காலையில், அதாவது இன்று காலையில் கொதிக்க வைத்து அடுத்த நாள் காலையில் நன்றாக அந்த தண்ணீரில் ஊற வேண்டும். அந்த பருப்பை எடுத்து பெண்கள் காலையில் வெறும் வயிற்றில் ஒரு பிடி அளவிற்கு சாப்பிட்டு கொண்டு வரும்போது உடலில் ஏற்பட்டுள்ள உஷ்ணம் படிப்படியாக குறையும். பெண்களுக்கு ஏற்படக்கூடிய வெள்ளைப்படுதல் நோயை இந்த புளியம் விதை பருப்பானது அதிக அளவில் தீர்க்கக்கூடியது. உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்தை கொடுக்கக்கூடிய ஆற்றல் இந்த புளியம் விதை பருப்பிற்கு உண்டு. குறிப்பாக உடலுக்கு தேவையான நீர்ச்சத்தை கொடுக்கக்கூடிய தன்மை புளியம் விதை, அதாவது அந்த மேல் தோலிற்கு அதிக அளவில் மருத்துவ குணங்கள் உண்டு. இங்கே நம் உடலில் ஏற்பட்டுள்ள நீர் இழப்பை போக்கக்கூடிய தன்மை இந்த புளியங்கொட்டை தோலுக்கு உண்டு என்பதால் நாம் புளியங்கொட்டை தோலையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய பொருள் தனியா, கொத்தமல்லி விதை என்றும் அழைப்பார்கள். கொத்தமல்லி கீரையானது அதிக மருத்துவ பண்புகளை கொண்டுள்ளது. அதாவது உடல் அசதி, உடல் சோர்வு இவற்றை போக்கக்கூடிய தன்மை உண்டு. கொத்தமல்லியில் உள்ள சத்துக்கள் வயிற்றில் உள்ள வாயுவை வெளியேற்றவும் ஒரு பசித்தூண்டியாகவும் செயல்படக்கூடியவை. நம் சோர்வடைந்து இருக்கும்போது ஒரு பிடி கொத்தமல்லி, ஒரு பிடி புதினா இவற்றை நன்றாக சாறு எடுத்து அதனுடன் இஞ்சி சாறு சேர்த்து தேன் சேர்த்து சாப்பிட்டு கொண்டு வரும்போது உடல் சோர்வடைந்தவர்கள் ஒரு சுறுசுறுப்பை பெறுவார்கள். நம் அன்றாடம் உண்ணக்கூடிய உணவில் இறுதியாக ரசம் சாதம் சாப்பிடுவோம். அப்பொழுது அந்த ரசத்தில் கொத்தமல்லி அதிகமாக சேர்ப்பார்கள். கொத்தமல்லி இலையையும் சேர்ப்பார்கள், கொத்தமல்லி விதையையும் சேர்ப்பார்கள். இவையெல்லாம் வயிற்றில் உள்ள வாயுவை அகற்றவும் நாம் உண்ட உணவை ஜீரணிக்க வைப்பதற்கும் அதிக அளவில் பயன்படக்கூடியவை. மலச்சிக்கல் இருந்தால் அந்த மலச்சிக்கலை போக்கக்கூடியவை. கொத்தமல்லி இலையில் உள்ள சத்துக்கள் இரத்தத்தில் உள்ள மாசுகளை சிறுநீர் வழியாக வெளியேற்றவும், உடலில் உள்ள அதிகப்படியான கொழுப்பை குறைக்கவும், உடலில் உள்ள அதிகப்படியான உப்பை குறைக்கவும் அதிக அளவில் பயன்படக்கூடியவை. கொத்தமல்லி விதையானது ஒரு மிகச்சிறந்த சிறுநீர் பெருக்கியாக செயல்படக்கூடியவை. தளர்ந்த தசைகளை இறுக வைக்கக்கூடிய தன்மை உண்டு. கர்ப்பிணி பெண்களுக்கு கால் வீக்கம் அதிகமாக இருக்கும். அவர்களுக்கு சிறுநீர் நன்றாக வெளியேறாது. அவ்வாறு பாதிப்புடையவர்கள் இந்த கொத்தமல்லி விதையை ஒரு பிடி எடுத்து ஜீரகம், சோம்பு இவற்றை 1-2 இடித்து கால் தேக்கரண்டி அளவிற்கு தீநீராக்கி அதை பருகி வரும்போது அந்த சிறுநீர் தாரையில் ஏற்பட்டுள்ள எரிச்சல் தீரும், சிறுநீர் நன்றாக பிரியும், கால் வீக்கம் படிப்படியாக குறையும். தனியாவில் உள்ள சத்துக்கள் திசுக்களை வளர்க்கவும் திசுக்களை பாதுகாக்கவும் அதிக மருத்துவ குணங்களை பெற்றுள்ளது. அதாவது நீர் இழப்பு ஏற்படும் போது நம் உடல் தளர்ந்து போய்விடும்.